ஹே கைஸ், இன்னைக்கு நாம இம்மோர்டல் கேமர் எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரிலீஸ் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எப்பிக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் டைமா இந்த அளவுக்கு அதிகமான ட்ரெஷர் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹேண்ட் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல கேப்டன் சத்தம் எல்லாமே நின்று போச்சு. அப்பனா ஃபைட் கண்டிப்பா முடிஞ்சிருக்கணும். இப்பதான் நம்ம போதுக்கான கரெக்டான டைம்னு நம்ம ஹீரோவும் ஹேனோட கதை முடிஞ்சிருக்கும். அவங்களோட எக்யூப்மெண்ட்டையும் மத்த டிராப் ஐட்டம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணதுக்காக பிளாக் ட்ரீ கில்ட சேர்ந்த அந்த 3 கேப்டனும் ரொம்ப சந்தோஷத்தோட போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு பவர் வந்து அவங்கள தாக்கிட்டு இருக்கும். பிளாக் ட்ரீ கில்ட சேர்ந்த எங்களை தாக்குனது யாரு, உடனே முன்னாடி வான்னு அவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். ஹீரோவும் ஹேனும் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் எப்படி உயிரோட இருந்துட்டு இருக்கீங்க? அயன் ஈகனா கையால கண்டிப்பா நீங்க இறந்துருப்பீங்க இல்ல, நீங்க உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லன்னு அவங்க பயத்துல கத்துறத பார்த்தோன்னே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி எங்களை பார்த்து சொல்லியிருப்ப. பிளாக் ட்ரீ கில்ட சேர்ந்த எல்லாருமே ரொம்ப கைண்டான நேர்மையான ஆட்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா பெரிய கில்ட சேர்ந்த நீங்க இந்த அளவுக்கு ஒரு அட்டூழியம் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. இந்த டஞ்சனுக்குள்ள நுழைஞ்சி எங்களை மாதிரி பிளேயர்ஸ் எல்லாரையுமே பொறியா பயன்படுத்தி தானே இந்த டஞ்சனை கிளியர் பண்ணதுக்காக நீங்க திட்டம் போட்டிருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இல்லையான்னு பார்த்து கத்திட்டு இருக்க. இவங்க 2 பேரும் எப்படியோ உயிரோட வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கேவ் ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பே இல்லை. ஸ்ட்ராங்கான ஈகனாவை அவங்க அந்த இடத்துல சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. இப்ப வேணா இவங்க லக்கா இருக்கலாம், ஆனா இனிமேலும் இவங்களால உயிரோட இருக்கவே முடியாதுன்னு கேப்டனா இருக்கிறவன் ஆக்ரோஷமா போய் நம்ம ஹீரோவை தாக்கிட்டு இருக்க. ஆனா அவனோட சோட பயன்படுத்தி அவன் 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டையில ஈடுபட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட பின்னாடி வந்து ஸ்னீக் அட்டாக்க பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அந்த இடமே மொத்தமா வெடிச்சு சிதறிட்டு இருக்கும். உன் கூட நான் கேம்ஸ் விளையாண்டதெல்லாம் போதும், இப்ப உன்னோட கதையை நான் முழுசா முடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு ஆக்ரோஷமா அவனை கொல்லதுக்கு தயாராயிட்டு இருக்கும் போது இந்த மெயின் சிட்டியிலேயே 10வது ரேங்க்ல இருக்கிற கில்டா இருக்கிற நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு பாக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரமா அடி வாங்குற மாதிரி நான் நடிச்சிட்டு இருந்தேன்னு அவனை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்க. அவங்க 3 பேருமே ஆக்ரோஷமா நம்ம ஹீரோவை தாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்க. உடனே அவனோட சமனிங்கா இருக்கிற பால்ட் ஈகிளை பயன்படுத்தி மத்த 2 பேரையுமே கேப்சர் பண்ணிட்டு இருக்க. கிரீன் சோல் கர்ஸை பயன்படுத்தி கேப்டனை தாக்கிட்டு இருப்பான். நீ என்ன இப்ப கொல்ல போறியா? என்ன மட்டும் நீ கொன்னுட்டீனா பிளாக் ட்ரீ கில்ட சேர்ந்த யாருமே உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. உன் கதையை மொத்தமா முடிச்சிருவாங்க. உங்க 3 பேரோட கதையும் நான் இங்கேயே முடிச்சிட்டேன்னா நான் தான் உங்களை கொன்னேன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த டஞ்சன்ல இருக்கிற மான்ஸ்டர் உங்களை கொன்ன மாதிரி கண்டிப்பா மத்தவங்க எல்லாருமே நம்பிடுவாங்க. அதனால பிளாக் ட்ரீ கில்ட சேர்ந்த உங்க 3 பேரோட கதையும் நான் இப்ப முடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க 3 பேரையும் நான் கொல்லக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கில்டுல இருக்கிற ஹை லெவல்ல இருக்கிற பிளேயரோட லிஸ்ட் எல்லாத்தையுமே நீ கொடுத்துட்டீங்கன்னா உன்னை நான் உயிரோட விட்டுறேன். அந்த லிஸ்ட் எல்லாமே உனக்கு எதுக்கு வேணும்? நான் சொன்ன மாதிரியே நீ கேட்டீங்கன்னா உனக்கு நல்லது. அதை தவிர ஏதாச்சும் எதிர்த்து பேசுனா உனக்கு நரக வேதனா என்னன்னு நான் வெளிப்படையா காட்ட வேண்டியிருக்கும்னு அவனை சித்திரவதை பண்றத பார்த்தோன்னே அவனும் வேற வழி இல்லாம அவனோட பிளாக் ட்ரீ கில்ட்ல இருக்கிற முக்கியமான எக்ஸ்பர்ட் எல்லாரோட லிஸ்டையும் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். நீ சொன்னபடியே எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். இப்ப எங்களை உயிரோட விட்டுரு. உங்களை நான் உயிரோட உள்ளான்னு தான் நினைச்சேன். ஆனா எங்களை மாதிரி எத்தனை இன்னசென்டான பிளேயரை நீங்க இப்படி கூட்டிட்டு வந்து பொறியா பயன்படுத்தி உங்களோட சுயநலத்துக்காக கொண்டிருப்பீங்க. இனி நீங்க உயிரோட இருக்க லாய்க்கே இல்லைன்னு அவனோட பவரை பயன்படுத்தி அவங்க 3 பேரோட கதையும் முடிச்சிட்டு இருப்பான். அவங்க 3 பேரும் இறந்தக்கு அப்புறம் அவங்களோட டிராப் ஐட்டமா இருக்கிற மூன் சேஞ்சிங் ஹேமரும் ஸ்வாட் டான்ஸும் ரெஸ்ட் ஆஃப் லைட் ரோபும் சில்வர் லெவல்ல அவங்களுக்கு எக்யூப்மெண்டா கிடைச்சிட்டு இருக்கு. நம்மளுக்கு தேவையான ட்ரெஷர் செஸ்ட் எல்லாமே கிடைச்சு போச்சு. இந்த அளவுக்கு அதிகமா கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இது எதுவுமே எனக்கு சூட்டபிளா இல்லாம இருக்கிறனால இது எல்லாத்தையுமே நான் உனக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே ஹேன் அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட்ட இருந்து 54 கோல்டு காயினை கொடுத்து வாங்கிட்டு இருக்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சில்வர் லெவல்ல இருக்கிற எக்யூப்மெண்டா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு கோல்டு லெவல்ல இருக்க எக்யூப்மெண்ட் தான் தேவைப்படுது. ஆனா அதை அடையிறது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அவங்களோட வேலை எல்லாமே முடிச்சக்கு அப்புறம் அவங்க வெளியே வந்துட்டு இருக்கும் போது லின்யான் இப்பதான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயமே ஞாபகம் வந்துச்சு. பிளாக் ட்ரீ கில்ட சேர்ந்த எல்லாரையுமே நீ இப்ப தோக்கடிச்சிட்ட. ஒருவேளை அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஆஃப்லைன்ல உன்னை வந்து தாக்கிறதுக்கு முற்பட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? என்னோட கம்பெனியில இருக்கிற பாடிகார்டை பயன்படுத்தி உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொன்னோன்னு நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. இவங்கெல்லாம் எதுக்குமே ஒத்தே வர மாட்டாங்க. இருந்தாலும் என்ன நினைச்சு நீ கவலைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். அவன் கேம் எல்லாமே முடிச்சிட்டு சாப்பிட்டதுக்காக கதவு திறந்து வந்துட்டு இருக்கும் போது யாரோ முன்னாடி விசித்திரமா வந்து நின்றுட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தனா அவங்க அப்பா ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு
போட்டுட்டு அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறத பார்த்தோன்னே இந்த கேமிங் ஹெல்மெட் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? உன்னோட மதர் சியோட்டனோட ரூமை கிளீன் பண்ணும்போது தான் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோன்னே அப்பதான் அவனோட தங்கச்சி சியோட்டனு இம்மோர்டல் வேர்ல்ட்ல ஒரு ஹிடன் ப்ரொபஷனை பயன்படுத்தி அவளுக்கும் அவேக்கன் நடந்துச்சுன்னு சொல்ற விஷயம் அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் இன்னைக்கு கேமிங் ஹெட்செட் 2 வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க 2 பேரும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கேம் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும். ஆமா, சியோட்டன் எங்க போனான்னு கேட்டோன்னே இன்னைக்கு ஃப்ரைடேயா இருக்கிறனால அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊரை சுத்ததுக்காக தான் கண்டிப்பா போயிருப்போம். எனக்கு இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னோட கேமை நான் உடனே வாங்கி ஆகணும், இல்லனா அந்த கடையை அடைச்சிருவாங்கன்னு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல சியோட்டன் இம்மோர்டல் வேர்ல்ட்ல இருக்கிற கேமை விளையாட தொடங்கின கொஞ்ச நாள்லயே அவளுக்கு ஹிடன் கிளாஸ் சொல்ற ஒரு அவேக்கன் ஏற்பட்டுச்சு. அவளுக்கு அந்த அவேக்கன் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு சொந்தமானது இல்லாம மத்த எல்லா விஷயத்தையும் அவ அடைய ஆரம்பிச்சா. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே அந்த ஆர்டர் தான். 9 சூசன் ஒன்னை சேர்ந்தவங்க ஒரு மிஸ்டீரியஸான குரூப்பை உருவாக்குனாங்க. அதுதான் ஆர்டர்னு சொல்லுவாங்க. சூசன் ஒன்னா இருக்கிறவங்களால மட்டும்தான் குவாலிஃபை ஆகி ஆர்டர்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ண முடியும். இந்த ஆர்டர் சேர்ந்தவங்க ரியாலிட்டியில இருக்கிற சூசன் ஒன் எல்லாரையுமே பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களோட டீம்ல சேர்க்கிறதையே ஒரு முக்கியமான வேலையா வச்சிட்டு இருந்தாங்க. ஆர்டர் சொல்றவங்களோட பவர் இதுவரைக்கும் கேம்ல எங்கேயுமே குறிப்பிடாம இருக்கிறனால அவங்களோட பவர் எல்லாமே அன்பிரடிக்டபிளா தான் இருந்துட்டு இருக்கு. அதுலயே முக்கியமா ரியல் வேர்ல்ட்ல அவங்க அதிகமா ஸ்ட்ராங்கா மாற தொடங்கிட்டாங்க. அதனால சோசியல் ஸ்டெபிலிட்டி எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றதுக்காக அப்பப்போ நல்ல விஷயம் எல்லாமே பண்ணிட்டு வந்தாங்க. இருந்தாலும் அவங்களோட வேலைகள் எல்லாமே ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்கிறனால என்னால அவங்கள நம்பவே முடியல. இதுலயே முக்கியமான விஷயம் என்னன்னா இதே டைம்ல தான் சியோட்டனுக்கு அவளோட அவேக்கன் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஆர்டர்ல சேர்க்க சொல்லி அவளுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவளும் அதுல சேர்ந்து அதிகமான டேஞ்சரஸான மிஷன் எல்லாமே பண்ண தொடங்கினா. என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நடந்த தப்ப திருப்பி நான் சியோட்டனை பண்ணதுக்கு நான் விடவே மாட்டேன்னு யோசிச்சுட்டே அவன் அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் நினைச்ச மாதிரியே ஆர்டரை சேர்ந்தவங்க அவன் தங்கச்சியை சந்திச்சு அவளை சேர்க்கறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்க. அவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறனால அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு கிளியரா கேட்காது. அதனால அவனோட இன்விசிபிலிட்டி மோட ஆக்டிவேட் பண்ணிட்டு அவன் அவங்க இருக்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே உங்ககிட்ட இப்ப நான் சொல்லிட்டேன். எங்க கூட சேர்றதா இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு. இன்னும் 3 வருஷத்துல இந்த உலகத்துல டிசாஸ்டர் ஒன்று நடக்க போகுது. அது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த உலகமே அழியதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. உங்களை மாதிரி அதிகமான சூசன் ஒன் எல்லாரையுமே நாங்க எங்க டீம்ல சேர்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்றது மூலமா இந்த உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும்னு ஒருத்தன் சொல்றத கேட்டோன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இன்விசிபிலிட்டி மோட்ல இருக்கிற விஷயத்த அவன் கூட இருக்கிறவன் கண்டுபிடிச்சு அவனோட ரிங்க தொடறது மூலமா டிஸ்பெல் பண்ணி அவனோட இன்விசிபிலிட்டியை கேன்சல் பண்ணதுக்கு தயாராகிட்டு இருக்க. அவன் கையில வச்சிருக்கிற அந்த ரிங் டிஸ்பெல் ஸ்கில் மூலமா என்னோட இன்விசிபிலிட்டியை டிஸ்பெல் பண்ணதுக்காக தான் அவன் தயாராகிட்டு இருக்கான். ஆனா லக்கு என்னன்னா அதை வெறும் 3 செகண்ட்ல தான் பண்ண முடியும் சொன்னனால தான் நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன்னு. எங்க கூட நீங்க ஜாயின் பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட நம்பர் இதுல இருந்துட்டு இருக்கு. தாராளமா நீங்க எப்பனாலும் கால் பண்ணலான்னு அவளுக்கு அவன் போன் நம்பரை கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. உண்மையிலேயே அவன் நம்ம கூட சேருவா நீ நம்பிட்டு இருக்கிய? ப்ராபசி சொன்னது படி பார்க்கும்போது கண்டிப்பா அவன் நம்ம கூட சேருவா. நீ சொன்னது என்னமோ உண்மைதான். ப்ராபசி இது வரைக்கும் தப்பா மானதே கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எப்ப கல்யாணம் முடியும்னு அந்த ப்ராபசிட்ட கேட்டு நீ சொல்ல முடியுமா? டிசாஸ்டர் நடந்து நீ அப்படி உயிரோட இருந்தீனா எல்லாத்தையுமே நம்ம அதுக்கப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவனை பேசிட்டே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. இவங்க 2 பேருமே ரொம்ப ஆபத்தானவங்களா இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு விட்டு நான் தள்ளி இருக்கிறதா நல்லது. நான் மட்டும் அவங்க கிட்ட நெருங்கி நான் யாருன்னு சொல்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இம்மோர்டல் வேர்ல்டுன்னு சொல்ற கேம்ல என்னால வெளிப்படையா கேம் விளையாடவே முடியாது. அதனால நான் இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தே ஆகணும்னு நம்ம ஹீரோ ஒரு மரத்துக்கு மேல இருந்து அங்க நடக்கிற எல்லாத்தையுமே நின்று பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். இனி வர்ற எபிசோடு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியதுனால லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.